ஹலோ சிஸ்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் எத்தனை வருஷமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் நிச்சயமாக இன்னைக்கு சந்திர கிரகணம் இல்லைங்களா? இந்த ஒரு வார்த்தை எழுதுங்க, நிச்சயமாக குழந்தை பேர் சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும். எதனால் சொல்கிறேன்னு, எனக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற கேர்ளுக்கு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, குழந்தை பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணுவேன். ரீசன் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சொல்லி கிளிக் ஆகி கூட உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இல்லையா? அது எதுவாக இருந்தாலும் சொல்லுவோம். நான் இன்னும் கிராமப்புறத்தில் இருக்கிறதால எங்கள் வீட்டில் எனக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ, என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுவேன். அதேமாதிரி கிரகணம் நடக்கிற டைமில் வந்து எங்கள் வீட்டு சைடில் என்ன செய்ய சொல்லுவாங்கன்றது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ கிரகணம் நடக்க போது, அதுவும் சந்திர கிரகணம் நடக்க போது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நியூஸில் கூட சொல்லிட்டு இருக்காங்க. அது இந்தியாவில் வந்து தென்படுது, தமிழகத்தில் வந்து பார்க்க முடியும், நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சந்திர கிரகணம்னா என்ன, சூரிய கிரகணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்க மட்டும்தான் கிரகண இடத்துல சேஃபாக இருக்க சொல்லுவாங்க. ஆனால் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களும் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். இந்த ஓவலேஷன் டேட் முடிஞ்சிருக்கிறவங்க, இந்த ஒரு மாதிரி வாமிட்டிங் சிம்டம்ஸ் இருக்கிறவங்க, ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்கிறவங்க, ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதான் சேஃபாக இருக்கும் கிடையாது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்குது, நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஓவலேஷன் டேட் பார்த்து ஒன்றா இருந்திருக்கீங்க, ஸோ இது மாதிரி இருக்கவங்க கூட ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணுங்க. என்னென்ன விஷயம் பண்ணணும், என்னென்ன விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். முக்கியமாக என்ன, இப்போ இந்த கிரகணம் நடக்கிற இந்த டைமில், இந்த பர்டிகுலர் நேரத்தில் நான் சொல்கிற இந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் எழுதிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். எதனால் அப்படின்றது சொல்கிறேன். நம்ம நிறைய பேர் நிறைய சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா? ஒரு நேரத்திற்கும் ஒரு மாதிரி பலன் இருக்குது. நார்மலாகவே ஒரு வெள்ளிக்கிழமை, எல்லா நாளும் விட வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப வீட்டில் எல்லோரும் நல்லா இதுவாகணும். விநாயகர் சதுர்த்தினா நம்மளுக்கு வந்து அதே மாதிரி சரஸ்வதி பூஜை பர்டிகுலர் டே வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அந்தந்த சாமிக்கு ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கும். அதே மாதிரி தான் கிரகணம்ன்றது, இந்த சந்திர கிரகணம்ன்றது எல்லாருக்கும் பொதுவான விஷயம், எல்லா மதத்தினருக்கும் பொதுவான ஒரு விஷயம். நீங்கள் சந்திர பகவானை முழு மனசார நினச்சிக்கிட்டு, இந்த சந்திரனும் சூரியனும் இல்லைன்னா நம்மளுக்கு பொழுதே விடியாது, நம்மளுடைய வாழ்க்கையை தொடங்க முடியாது இல்லைங்களா? அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இப்போ சந்திர கிரகணம் நடக்கிற இந்த நேரத்தில் நான் சொல்கிற இந்த வார்த்தையை மட்டும் எழுதுங்க, நிச்சயமாக எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் நேரத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியே போகக்கூடாது. அந்த டைம், நான் கிரகணம் நடக்கிற அந்த டைமில் எதையும் சாப்பிடக்கூடாது, அந்த டைமில் எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அந்த டைமில் வந்து ஒன்ஸ் உங்களுக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் உள்ள பாப்பா இருக்கிற மாதிரி தோணிடுச்சு, ஒரு லைட்டாக இந்த மூச்சு வாங்குறதோ இல்லை வயிறு வலிக்கிற மாதிரி இருந்ததோ, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக என்ன எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி லைட்டு தெரிஞ்சுட்டா கூட நீங்கள் வந்து காய்கறி கட் பண்ணுறதோ, நகத்தை கடிக்கிறதோ, பெட்ஷீட்டில் இருக்க ஒரு நூலை வலிக்கிறதோ, தலை சொரியறதோ, இல்லை ஏதாச்சும் கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணுறது, இது மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. ஜஸ்ட்டு சைலண்ட்டாக அமைதியாக படுத்துட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கிரகணம் ஸ்டார்ட் அந்த நேரத்தில் ஒரு அழகான வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், சந்திரன் இருக்கார் இல்லையா, சந்திர பகவான், அவர் மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் இப்போ நான் சொல்கிற இந்த 3 வார்த்தை எழுதணும். ஒன்று வந்து ஐ எம் சாரின்னு எழுதணும். இது யார் வேணாலும் எழுதலாம், எந்த ஒரு தப்பு கிடையாது. ஐ எம் சாரி அப்படின்னு எதுக்கு அப்படின்றப்போ, முதல்ல நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் எவ்வளோ தவறுகள் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இதுதான் நம்ம பண்ண தவறு நம்மளுக்கே தெரியாமலும் இருக்கலாம். அது மாதிரி எந்த தவறாக இருந்தாலும் ஐ எம் சாரின்னு கேட்குறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஐ எம் சாரி, அதாவது என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசார கேட்கும் பொழுது அது இந்த பிரபஞ்சம் கேட்டுட்ருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி அப்படின்றத சொல்லணும். சரிங்களா? நன்றி அப்படின்றத வந்து தேங்க்ஸ் அப்படின்றத எழுதணும். அடுத்து வந்து உங்களுக்கு என்ன பாப்பா வேணும் இல்லையா, எனக்கு சீக்கிரமாகவே குழந்தை வந்து பிறக்கணும் அப்படின்றத மனசார வேண்டிக்கோங்க. இந்த 3 வார்த்தையும் நீங்கள் மனசார எழுதி பாருங்கள், நிச்சயமாக நடக்கும். ஏன்னா யார் ஒருத்தவங்க பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்குறாங்களோ, இந்த உலகத்தில் நம்ம ஒரு மனித பிறவியாக பிறந்ததுக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்கிறாங்களோ, அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன ஒரு வேண்டுதல் வேணுமோ அதை சொல்கிறோமோ, நிச்சயமாக அது பவர்ஃபுல்லாக நடக்கும். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப எனக்கு சொன்னது என்னென்னா, ஐ எம் சாரி, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குழந்தை வந்து நார்மல் டெலிவரியில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஹெல்த்தியாக பிறக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் ப்ரெக்னன்சி சீக்கிரமாக ஆகணும்னு சொல்லிட்டு வேண்ட சொல்லுவாங்க. இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இதெல்லாம் பண்ணுறது எதுக்காகன்றப்போ, நம்மக்கிட்ட இருக்க அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குங்க இல்லையா, அந்த ப்ரெக்னன்சி தள்ளி போச்சுனாவே பெண்களுக்குலாம் ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். அந்த ஸ்ட்ரெஸ்லாம் குறைய ஆரம்பிக்கும் சீக்கிரமாக. அதே மாதிரி அந்த பேப்பர் இந்த 3 வார்த்தை எழுதிட்டு, ஓம் சந்திர பகவான் நமோ நமக, ஓம் சந்திர பகவான் நமோ நமக, ஓம் சந்திர பகவான் நமோ நமகன்ற இந்த வார்த்தை எழுதணும். ஒரு சில பேருக்கு இது கேட்குறப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் உண்மையில இது பண்ணி அதை பலன் கண்டவங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கிரகணம்லாம் வந்ததுன்னா எனக்கு நடக்காத பிரார்த்தனைகள் எதாக இருந்தாலும் சொல்லி அந்த டைமில் அந்த சீக்கிரமாகவும் நடக்கும். அது அதனால சொல்லிட்டு இருக்கேன். நிச்சயமாக பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு டைமிங் வந்து சொல்கிறேன். ஒருத்தவங்க டைமிங் ஒரு மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. ஒரு சிலர் வந்து 8:58 2:25, அதாவது நைட்டு 8:58 2:30 வரையும் சொல்லியிருக்காங்க.
இன்னும் ஒரு சில பேர் வந்து நைட்டு 9:56லேருந்து 1:26 வரையும் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 8:30க்கே வந்து நீங்கள் வந்து ரெடி ஆயிரும். சரிங்களா? எந்த ஒரு விஷயம் பண்ணக்கூடாது, வெளியே போகக்கூடாது, மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளே இருக்கணும், ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. இது மாதிரி ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்கிறது, உங்களுக்கு தேவையான விஷயங்களை எழுதுறது, இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது பயங்கரமாக பலன் கொடுக்கும். பயங்கரமான விஷயம் மிராக்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். நீங்கள் எது கேட்குறீங்களோ இந்த கிரக நேரத்தில் வேண்டும் போது அது சீக்கிரமாக நடக்குங்க. ஏன் எனக்கு நடந்திருக்கு, லைஃப்பில் கிடச்சிருக்கு. இந்த ப்ரெக்னன்சி டிலே ஆனால் உங்களுக்கு எவ்வளோ மாதிரியான கஷ்டம் இருக்குன்னு தெரியும். அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்லி இந்த கிரக நேரத்தில் கடவுள்கிட்ட வந்து நான் ஏதாவது தெரிஞ்சு தெரியாமல் மன்னிப்பு செஞ்சுருங்க, எனக்கு இது மாதிரி சீக்கிரம் குழந்தை வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எழுதி பாருங்களேன். உங்கள் மனசில் இருக்க கஷ்டத்தில் ஒரு பேப்பரில் எல்லாம் எழுதுங்க. எழுதி முடிச்சு பூஜை பின்னாடி வைங்க. நீங்கள் என்ன நினச்சி எழுதுறீங்களோ அது எல்லாம் சீக்கிரம் எனக்கு கிடைக்காது, நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. இது ஒரு எளிமையான பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டைமிங்கும் உங்களுக்கு சொல்லிட்டேன். 8:58லேருந்து 2:30 வரையும், இல்லை 9:56லேருந்து 1:26 வரையும் நீங்கள் 8:30க்கே ரெடி ஆகிருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் ஸ்ட்ரெஸ்ஸாக அமைதியாக சாமியை மட்டுமே கும்பிட்டுட்டு இருங்க. வேறு எதுவுமே பண்ண வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.